ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். மகர ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் உச்சமா இருக்கிற நேரம் இது, அதுவும் ஆதாய ஸ்தானத்துல. அது மட்டும் இல்லாம இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு யோகமா தான் வழங்குது. 6ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம் குருவை பொறுத்த வரைக்கும். ஆனா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 12-3 மறைவு ஸ்தானம் தான். அதுக்குரிய அதிபதி குரு 6ல மறையிறது ஒரு ராஜயோகம் தான். அதனால அந்த குரு தொழில் ஸ்தானத்தை பாக்குறதுனால உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நேரமா இது அமையும். அது மட்டும் இல்லாம உத்தியோகம் தேடுறவர்களா இருந்தா அவங்களுக்கு வேலை அமையக்கூடிய அற்புதமான ஒரு நேரமும் இது. ஏன்னா குருவோட பார்வை தொழில் ஸ்தானத்துல விழறதுனால, உத்தியோக ஸ்தானத்துல விழறதுனால வேலை தேடுறவங்களுக்கு வேலை அற்புதமான வேலை அமையும். குரு பார்க்க இருக்கிறதுனால தொழில் ஸ்தானம் உற்சாகத்தோட பணிபுரியக்கூடிய வாய்ப்பு உண்டு. செவ்வாயுடைய நீசத்தன்மையும் அந்த தொழில் ஸ்தானத்து மேல விழறதுனால கொஞ்சம் உடல் சோர்வும் மனசோர்வும் கூட இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஜூன் 8க்கு மேல அதுவும் நீங்கிடும். அதனால ஜூன் 8 வரைக்கும் உங்களுடைய உத்தியோகத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவீங்க, அவ்வளவுதான். ஜூன் 8க்கு மேல அந்த குறைபாடும் இருக்காது. சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க மிகுந்த உற்சாகத்தோட செயல்படக்கூடிய நேரம் தான் அது. ஏன்னா உங்களுடைய தொழிலதிபதி சுக்கிரன் உச்சமா இருக்கிற காரணத்தினால ஆடை ஆபரண தொழில்கள், ஹோட்டல் சம்பந்தப்பட்ட தொழில்கள், இன்டீரியர் டெக்கரேஷன் சம்பந்தப்பட்ட தொழில்கள், மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், இதுல ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு மிகுந்த லாபங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு ஆலயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் கூட நல்ல லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இன்னும் ஒரு சிலருக்கு கமிஷன், இரும்பு தொழில்கள்ல நல்ல வாய்ப்பு ஏற்படும், நல்ல லாபங்கள் ஏற்படும். ஆனா முதலீடு செய்யும் போது கவனத்தோட முதலீடு செய்யறதும், அதன் பிறகு சளைக்காம வேலை பார்க்கறதும் அவசியம். நீங்க கவனக்குறைவோட இருந்தா லாப இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்துல மனமகிழ்ச்சி ஏற்படுற நேரம் தான். ஏன்னா சனியும் ராகுவும் குடும்பஸ்தானத்துல இருந்து குருவோட பார்வையை வாங்குறதுனால இதுவரைக்கும் இருந்து வந்த கவலைகள் மறையும். அதனால குடும்பத்துல சந்தோஷம் பெருகும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி கவலையே பட வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே வேண்டியது நல்ல முறையில் நடக்கும். மிகவும் சிறப்பாகவே இருப்பார்கள். உங்களுடைய ஆரோக்கியம் ஜூன் 8க்கு மேல முன்னேற்றம் காணும். வாழ்க்கை துணைக்கும் அதே விஷயம் பொருந்தும். தாயோடைய ஆரோக்கியத்துல கவனம் வேண்டும். தந்தையுடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி.